பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்விசிபிளாக ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கரெக்டான அளவு போட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம், அதை எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் saree கிளாத்தில் 1 இன்ச் போல் கட் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி 4 இன்ச் போல் அந்த பைப்பிங் அளவு போல் தைச்சி எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தோட நெக் இருக்குல்ல, அந்த லைனில் நம்ம இந்த saree கிளாத் வச்சு அடிச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம தையல் போட்டிருப்போம், அந்த அளவே பேஸாக வச்சு லைனிங் கிளாத்தில் தைச்சி எடுத்துக்கணும். இப்போது அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல சின்ன சின்ன நாட்ச் வந்து பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைக்கும்போது அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தோட அந்த உள்ளே தைச்சிருக்கோம்ல saree கிளாத், அது வந்து படுற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் படுற மாதிரி வச்சுட்டு எல்லாத்துக்கும் அடியில் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு தைச்ச அதே லைனில் நெக் லைன் வந்து கொண்டு வந்து முடிச்சிருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சின்ன சின்ன நாட்ச் நெக்கில் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்துட்டு அந்த நெக் லைனில் அந்த லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி லைன் தைச்சிட்டு வரணும். இதுக்கப்புறம் அடியில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தில் 1 இன்ச் கேப் விட்டு அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் பிரித்தோம் அப்படின்னா அடியில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்து தெரியும். அதை லைனிங் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த லைனிங் மேலே அப்படியே தைச்சிட்டு வரணும். மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் பாருங்கள், நான் தள்ளி விட்டு தைக்கிறேன்ல, இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா இன்விசிபிளாக பைப்பிங் வந்து ரெடி ஆயிரும். 2 சைடுமே நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து உள்ளே போயிடும். அவுட்லைன் ஃபுல்லாக நீட்டாக அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணால் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து அவுட்லுக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.